போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் முடிஞ்சிருந்துச்சு. அதில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஹிஸ்ட்ரி அனலைஸ் பண்ண போகிறோம். ஹிஸ்ட்ரிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 16 கொஸ்டின். ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் கவர் ஆகுங்கன்னா ஏசியன், ஏசியன், அடுத்தது பார்த்தீங்கன்னா மீடிவல், அடுத்தது மாடர்ன். அப்போ வந்து ஒரு 16 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது எதுக்காக நம்ம அனலைஸ் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் இப்படிலாம் கேட்டிருக்கும் போது மற்ற எக்ஸாமுக்கு இது மாதிரிலாம் கேட்கலாம்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த ஏரியா தெரியும். ரெண்டாவது ஒரு எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நமக்கு வந்து சிம்பிளாக கேட்டிருக்காங்க சில கொஸ்டின்ஸ்லாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமஸ் ஃபீமேல் ஃபிகர் நவுன் அஸ் த டான்சிங் கேர்ள் பவுண்ட் அட் மொஹஞ்சதாரோ. அப்போ மொஹஞ்சதாரோவில் வந்து இதான் அந்த டான்சிங் கேர்ள். இது எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எதனால் ஆனதுன்னா இது எல்லாருக்குமே தெரியும், பிரான்ஸு. அந்த ஈஸியான கொஸ்டின் இருந்தாலும் நமக்கு இந்த இடத்துல நம்ம படிக்க வேண்டியது இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின். ஹரப்பா மொஹஞ்சதாரோ ஆக்சுவலாக இந்த ரெண்டுமே இப்போ எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது. இந்த ரெண்டு இடமே இப்போ இந்தியாவில் கிடையாது. ரெண்டுமே எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குது. கைபர் போலான் கணவாய் மூலம் ஆரியர்கள் வந்தாருன்னு படிப்போம். அந்த இடத்துல படிப்போம். எப்போவுமே வந்து ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். நம்ம பெரும்பாலும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நல்லா தரவாக படிச்சு வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகா ஜனபதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 16 பேர் ஆட்சி புரிவாங்க. அதான் கொடுக்குறேன். வித் ரெஃபரன்ஸ் டு ஏஜ் இன் இந்தியா 600 to 322 பிசி. அதில் வந்து டெரிட்டரி ரீஜன் கொடுத்துட்டு ரிவர் ஃப்ளோவிங் கேட்டிருக்காங்க. ரிவர் ஃப்ளோவிங் கரெக்டானு கேட்டிருக்காங்க. இப்போ டெரிட்டோரியல்னு பார்க்கணும் 16 மகா ஜனபதங்கள் இருக்கும். அஸ்மகா, கம்போஜா, அவந்தி, ஹோசலா. அதில் வந்து ஓடக்கூடிய ரிவர் வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. அஸ்மகா இங்கே தான் பார்த்தீங்கன்னா கோதாவரி ஓடுது, இது ரைட்டு. ஹோசாலாங்கிறது உத்தரப்பிரதேஷ், சரையு அயோத்தியில் ஓடுது பார்த்தீங்கன்னா, இதுவும் ரைட்டு. மிச்சது கம்போஜாங்கிறது நமக்கு வந்து பஞ்சாப்லேருந்து தாண்டி அங்கே போகிற மாதிரி இருக்கும். அது அங்கே உள்ள ரிவர் விபாஸ் கிடையாது. அவந்தியில் ஓடுறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சம்பல்னு ஒரு ரிவர் ஓடும். ஆனால் இங்கே மகாநதிங்கிறது நமக்கு வந்து ஒடிசா சத்தீஸ்கர் ஏரியாவில் வரும். அப்போ இதுவும் கிடையாது. இப்போ எது ரைட்டுன்னு கேட்டிங்கன்னா 1 and 4 ரைட்டு, ஒன்லி 2ங்கிறது ரைட்டு. இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஒரு கஷ்டமான கொஸ்டின். இப்போ கீழே வந்து 1 ரைட்டு, 2 ரைட்டு, 3 ரைட்டுன்னு சொன்னால் ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் அந்த ஒன்லி 2ங்கிறது எந்த 2ங்கிறது தெரியாது, ஒன்லி 3ங்கிறது இது இருக்குது. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அசோகா இன்ஸ்கிரிப்ஷன் வச்சு கேட்டிருக்காங்க. அதில் வந்து பிரதிஷ்கா, ராஜுகா, உக்தா த இம்பார்ட்டன்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லி அர்த்த சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அர்த்த சாஸ்திரங்கிறது நம்ம படிச்சிருப்போம், கௌடுலி எழுதுனது. அதில் பிரதிஷ்கா, ராஜுகா, உக்தாங்கிறது அசோகருடைய இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு இருக்குது பார்த்தீங்களா. அதில் பார்த்தீங்கன்னா 3வது கல்வெட்டில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது யாருன்னு கேட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஏன்னா மாவட்ட லெவலில் உள்ள அதிகாரிகளை தான் நம்ம என்ன சொல்லணும்னா பிரதிஷ்கா, ராஜுகா, யுக்தாங்கம். இது வந்து ஒரு கொஷின்ஸ், முக்கியமான கொஷின்ஸ். அடுத்து இது வழக்கமாக குரூப் 4 படிக்கிறவங்களே போட்டுருவாங்க. பாகியான் த சைனீஸ் பில்கிரிம் டிராவல் டு இந்தியா யாருடைய காலம்னா சந்திரகுப்தா 2, எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்தியாவுக்கு பயணம் செய்த முதல் பயணி யாருன்னு கேட்டிங்கன்னா பாகியான். இவர் யாருடைய பேர் வரலாம், சந்திரகுப்தா 2 வரலாங்க. சமுத்திரகுப்தா நமக்கு தெரியும், இந்தியன் நெப்போலியன். குமாரகுப்தாங்கிறது நாலந்தா யூனிவர்சிட்டி ஆரம்பிப்பாங்க. கந்தகுப்தா பிரிவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கூனர்கள் படையெடுப்புலாம் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின்லாம் சும்மா சிம்பிளாக கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவுமே சிம்பிளாக கேட்டிருக்காங்க. அதாவது மட்ட விலாசா, விசிச சித்தா, குணபாரா அப்படின்னு யாரை சொல்லுவோம்னா நம்ம மகேந்திரவர்மன் 1 சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம குரூப் 4 படிக்கிறவங்களே போடுற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஏற்கனவே எக்ஸாமில் 2-3 தடவை கேட்ட கொஸ்டின். இந்த இரிகேஷன் டிவைஸ் கால்டு அரகட்டா. அரகட்டானா இதான் இந்த சிம்பிள் பாருங்க. ஒரு வீல் இருக்குது, ஏன்னா வீலில் வந்து ஸ்போக்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு எர்த்தன் பாட்டு இப்படி இருக்கும். இதில் வந்து அந்த எர்த்தன் பாட்டு இருக்கும்போது இதை வந்து வீலை வந்து சுற்றும் போது கடைசியாக தண்ணி வந்து இதில் உளுந்து இங்கேருந்து வெளியே போகிற மாதிரி நம்ம காட்டியிருப்பாங்க. இதை தான் கொடுக்குறான். இதான் என்னன்னு கேட்க அரகட்டா. The large wheel with earthen pot. அந்த பாட் இருக்கணும், பெரிய வீலாக இருக்கும், டைடு வித் ஸ்போக்ஸு. அந்த ஸ்போக்ஸு என்ன இருக்குது பார்த்தீங்களா. இதை தான் கொஸ்டின் ஆகிறாங்க. இது ஏற்கனவே இல்லை எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா who among the following lead a successful military campaign against kingdom Sri Vijaya, the powerful maritime state which ruled by the Malaya Peninsula, மலேசியா, சுமத்ரா, ஜாவா. இப்போ ஜாவா, சுமத்ரா, மலேசியா வர படையெடுத்து சென்றவர் யாருன்னா ஒரு குரூப் 4 படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியும், ராஜேந்திர சோழா 1.
இப்போ ராஜேந்திர சோழாங்கிறது இப்போ நமக்கு தெரியும், எல்லா இடமும் படையெடுத்து சென்றவர் யாருன்னா ராஜேந்திர சோழன். இப்போ அவர் தான் அந்த வங்கக்கடலையே பார்த்தீங்கன்னா லேக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு இது வந்து சாதாரண ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. 16வது கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பழம் கொடுத்துருக்காங்க, பாப்பையா, பைனாப்பிள், குவா. இந்த 3மே யார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. போர்த்துகீசியர் தான் 3மே கொண்டு வருவாங்க 16th 17th செஞ்சுரியில். அப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்னங்கன்னா ஆல் தி 3 3மே. ஆக்சுவலி இந்த ஒன்லி 1 ஒன்லி 2ங்கிறது ஒரு கஷ்டமான கொஸ்டின். இதில் 3மே ரைட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்காங்க. அப்போ வந்து ரீஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் ஒரு முக்கியமான ரீஃபார்மிஸ்ட். அதில் வந்து என்ன கொடுக்காங்கன்னா மொதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹி பொசஸ்ட் கிரேட் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் த ட்ரெடிஷ்னல் பிலாசபிக்கல் சிஸ்டம் ஆஃப் த ஈஸ்ட். அப்போ வந்து ட்ரெடிஷ்னல் பிலாசபிக்கில் நம்ம என்ன பண்ணால் எதிர்த்து இவர் வெஸ்டர்னுக்கு தான் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் ட்ரெடிஷன் பிலாசபிக்கல் சிஸ்டத்துக்கு இவர் வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பார், எதுக்கெல்லாம் மாட்டார். இதை விட வெஸ்டர்ன் கல்ச்சர் இருந்தால் நல்லா இருக்கும் தான் சொல்லுவார். அப்போ எல்லாருமே இந்த ஈஸ்ட்டை பார்த்தோன்னா தப்பு போட்டிருப்பாங்க, ஆனால் இது ரைட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன, டிசைர் இஸ் கண்ட்ரிமென் டு அக்செப்ட் ரேஷனல் சயின்டிஃபிக் அப்ரோச் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் சோசியல் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆல் மென் அண்ட் உமன். இதுவும் ரைட். அப்போ போத் 1 and 2. இப்போ ராஜாராம் மோகன் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த மாதிரி தந்தை பெரியார் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா பவுண்டர் ஆஃப் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் தந்தை பெரியார், ஈவி ராமசாமி. அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன 100 இது ஏன் கேட்டாங்கன்னா 100 வருஷத்தை வைக்கத்தை பார்த்தீங்கன்னா வைக்கம் வீரர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் 100 இயரை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதை மீன் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூமெண்ட் காந்தி. இப்போ ஐஎன்எம்லேருந்து காந்தியை வச்சே ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கொடுக்காங்க, கன்சிடர் த ஃபாலோவிங் சப்ஜெக்ட் வித் ரெக்கார்ட் டு நான் கோஆபரேஷன் மூமெண்ட். காந்தியை பொறுத்த வரைக்கும் 1920 வந்து நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டு. அடுத்தது 1930 வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டு. 1942 வந்து குயிட் இண்டியா மூமெண்ட். இதான் அவருடைய மெயின் முக்கியமான மூமெண்ட். அதில் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் 1920 நடந்ததில் கேட்டிருக்காங்க. இல்லை இதெல்லாம் ரைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாய்காட் ஆஃப் லா அண்ட் கோட்ஸ் அண்ட் ஃபாரின் கிளாத் கரெக்டு. நான் கோஆபரேஷன் மூமெண்ட்னா ஒத்துழைமை இயக்கம். பிரிட்டிஷ்க்கு ஒத்து போகக்கூடாது, அப்போ கோர்ட்டுக்கு போகக்கூடாது, ஃபாரின் கிளாத்தை யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம இதை தான் யூஸ் பண்ணுங்கிறது. அப்சர்வன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிக்ட் நான் வயலன்ஸ். அகைன் நீங்கள் வயலன்ஸில் இறங்கிடக்கூடாது, கண்டிப்பாக அகிம்சையை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிம்பாங்க. இதுவும் ரைட்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரீடென்ஷன் ஆஃப் த டைட்டில்ஸ் ஹானர் வித்தவுட் யூஸிங் தம் இன் பப்ளிக். அதாவது இந்த பிரிட்டிஷ்காரன் டைட்டில் கொடுத்துருப்பான், நிறைய டைட்டில் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுவாங்க, சரண்டர் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரீடென்ஷனுங்க, அதை நீங்கள் கையில் வச்சுருக்காங்கங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இதில் என்ன இருந்திருக்குன்னா சரண்டர்னு இருந்தால் இது ரைட்டாக இருக்கும். இப்போ எல்லாருமே கேசரி ஹிந்துன்னு சொல்லிட்டு காந்திய பட்டத்தை வந்து திறப்பார், பிறகு இவர் ரவீந்திரநாத் தாகூர் பட்டத்தை திறப்பார், எல்லாரும் பட்டத்தை திறக்க தான் செய்வாங்க. ஆனால் இங்கே ரீடென்ஷன் கையில் வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த பஞ்சாயத்து ஃபார் த செட்டிலிங் டிஸ்பியூட், பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பஞ்சாயத்து அமைப்பு உருவாக்கணுமாங்க, அதுவும் ரைட். அப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்னங்கன்னா ஒன்லி 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் கோஆபரேஷன் மூமெண்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் டிக்ளேர் தட் அட்டைன்மெண்ட் ஆஃப் த சுயராஜ் பை ஆல் லெஜிட்டிமேட் அண்ட் பீஸ்ஃபுல் மீன்ஸ் டு பி இட்ஸ் அப்ஜெக்டிவ். சுயராஜ் அடைகிறது தான் நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் அப்படிங்காங்க. கரெக்ட், நான் கோஆபரேஷன் மூமெண்ட்ல. நெக்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா இட் வாஸ் டு பி இம்ப்ளிமெண்டட் இன் த ஸ்டேஜஸ் வித் த சிடிஎம் and civil disobedience, non-payment of tax for the next stage only if Swaraj did not come within a year. அப்போ வந்து நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா சுயராஜ் வித்தின் 1 இயரில் சுயராஜ் அடையணும். இல்லைன்னா நம்ம என்ன சட்டமறுப்பு இயக்கத்துக்கு இறங்கிடணும், வரிகூட இயக்கத்தில் இறங்கிடணும் அப்படிம்பாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. போத் 1 and 2 என்னது ரைட். நெக்ஸ்ட்டு செடிசன் ஹேஸ் பிகம் மை ரிலிஜன் was famous statement given by காந்திஜி at the time of. எப்போ சொன்னாங்கன்னா சால்ட் சத்தியாகிரகா, தண்டி யாத்திரை நடக்கும் பார்த்தீங்களா, அங்கே வச்சு இதை சொல்லுவார். இப்போ தண்டி யாத்திரை நடக்கும்போது காந்திஜி என்ன சொல்லுவார்னா பிரிட்டிஷ்காரன் வந்து இந்தியாவை வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கான், அழிச்சிட்டு இருக்கான், இது ஒரு சாபக்கேடு, நான் பிரிட்டிஷை அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவார். செடிசன் ஹாஸ் பிகம் ஏ மை ரிலிஜன் அப்படிம்பார். அப்போ செடிசன் அதாவது தேச துரோகம் என்பது என்னுடைய மதமாக மாறிவிட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கே வச்சு சொல்கிறாருன்னா சால்ட் சத்தியாகிரகத்தில் வச்சு சொல்கிறாரு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். மற்ற மதம் சம்பரான் சத்தியாகிரகம் 17 நடக்கும். ரவுண்ட் டேபிள் செகண்ட் ரவுண்ட் டேபிள் தான் காந்தி கலந்துக்கிடுவார். 31 நடக்கும். குயிட் இண்டியா மூவ்மெண்ட் 42 நடக்கும். இது வந்து 1930 சால்ட் சத்தியாகிரகம் வச்சு. நெக்ஸ்ட் பாருங்க,
காந்திஜி who consistently opposed அன்டச்சபிலிட்டியை எதுக்குறாரு கன்சிஸ்டன்டியா. அப்பீல் ஃபார் இட் எரடிகேஷன் ஃப்ரம் ஆல் ஸ்பியர், அது எந்த ஸ்பியரில் இருந்தாலும் அதை நான் எதிர்ப்பேன். டிசைட் டு இன்க்ளூட் அப்லிப்மெண்ட் ஆஃப் ஹரிஜன் இன் பாலிடிக்ஸ் அண்ட் சோசியல் ப்ரோக்ராம். ஹரிஜன் மக்களுடைய வளர்ச்சிக்காண்டி நம்ம வந்து அரசியலையும் சமூகத்திலையும் போராடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி காந்திஜி எந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் இதை ஃபாலோ பண்ணாருன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அன்டச்சபிலிட்டி இது வந்து பூனா ஃபேக்ட்டுங்கிறது நமக்கு தெரியும். 1932 எர்வதா ஜெயிலில் டாக்டர் அம்பேத்கர் போய் காந்தியை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா ஹரிஜனுங்கிற ஒரு மூமெண்ட்டு, ஹரிஜன் பத்திரிக்கை, அந்த ஹரிஜன்ஸ்கிற வார்த்தையை காந்தி தான் வந்து டெவலப் பண்ணுவார். அப்போ தான் அந்த அன்டச்சபிலிட்டி வந்து எந்த உருவத்தில் இருந்தாலும் அதை அழிப்பேன்னு சொல்லுவார். அதை வச்சு தான் நமக்கு ஆர்டிகல் 17 கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்போ வந்து பூனா ஃபேக்ட். காந்தி இர்வின் ஃபேக்ட்டுங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன, டெல்லி ஃபேக்ட் அப்படிம்பாங்க. இந்த டெல்லி ஃபேக்ட்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அந்த 2வது வட்டமேஜை மாநாடுக்கு காந்தியை வந்து கூட்டு போகிறது தான் இர்வினுடைய பொறுப்பு. அந்த ஃபேக்டை தான் இர்வின் ஃபேக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து காந்தி வந்து சில டிமாண்டு கேட்பார். அந்த டிமாண்டெல்லாம் ஓகே பண்ணிட்டு 2வது வட்டமேஜை மாநாடு கலந்து கொள்ள வைப்பாங்க. இதான் அந்த காந்தி இர்வின் ஃபேக்ட். அடுத்தது அரெஸ்ட் ஆஃப் காங்கிரஸ் லீடர் அட் த டைம் ஆஃப் த குயிட் இந்தியா மூவ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னா எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கம்ப்ளீட் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அது மக்கள் இயக்கமாக மாறிடும் 1942. அடுத்து 1935 ப்ரொமல்கேஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட். அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நெக்ஸ்ட், who provided legal defense the people arrested in the aftermath சௌரி சௌரா இன்சிடென்ட். சௌரி சௌராங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 1922 NCMங்கிறது 1920. அப்போ ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து சௌரி சௌரா இயக்கத்தினால காந்தி வந்து கைவிடுறாரு. February 5 பார்த்தீங்கன்னா சௌரி சௌராங்கிற இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தீ வச்சிருவாங்க. உடனே அகிம்சை விரும்புன்னு சொல்லி கைவிட்டுருவார். கைவிட்டோன்னா அரெஸ்ட் பண்ண பிறகு அவங்களுக்கு சாதகமாக வாதான வக்கீல் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதான் கொஸ்டின். மதன் மோகன் மாளவியா, கிருஷ்ணகாந்த். ஆன்சர் வந்து பி. ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். அடுத்தது, ஃபர்ஸ்ட் காந்தார்வா மகாவித்யாலயா த மியூசிக் ட்ரைனிங் ஸ்கூல் வாஸ் செட் அப் இன் 1901 பை விஷ்ணு திகம்பர் பலுசக்கார். எங்கே செட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாகூர். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 16 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது அப்படியே நீங்கள் பார்க்கலாம். நான் இதில் ஒரு சாதாரண குரூப் 4 படிக்கிறவங்களே ஒரு 6-7 கொஸ்டின் போடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ கொஸ்டின் அனலைஸ் பண்ணிக்கிடுங்க இப்படி கேட்டிருக்காங்கன்னா. இப்போ மாடர்ன் இந்தியான்னு வரும்போது காந்தி தான் மெயின் ரோலாக ப்ளே பண்ண மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.